குறிப்பா காந்தி அவர்கள் கூட அம்பேத்கர் அவர்கள் செஞ்ச அந்த சண்டமாரதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. காந்தி சாதிய முறையில் இருக்கக்கூடிய தீண்டாமை அப்படின்ற விஷயத்த மட்டும்தான் எதிர்த்தாரு. ஆனா வர்ணாசிரம தர்மம் அப்படின்றது அப்படியே இருக்கணும் அப்படின்றது காந்தியுடைய பிலாசபில மிக முக்கியமான ஒன்னா இருந்தது. ஆனா அம்பேத்கர் சாதிய வேரோட பிடுங்காம தீண்டாமையை ஒழிக்க முடியாதுன்னு சொன்னாரு. இதனால இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில முரண்பாடு அப்படின்றது இருந்துகிட்டே இருந்தது. 1932ல வட்டமேசை மாநாடுக்கு அப்புறமா இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதிகள் வழங்கப்படும் அப்படின்னு பிரிட்டிஷ் பிரதமரா இருந்த ராம்சே அறிவிக்கிறாரு. இது அம்பேத்கர் தன்னுடைய வாழ்நாள் வெற்றியா பாக்குறாரு. இந்து சமூகத்துடைய சாதிய கொடுமைகள்ல இருந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் அரசியல் ரீதியிலா விடுதலை பெறறதுக்கு இது ஒண்ணுதான் ஒரே வழி அப்படின்றத அவரு ரொம்ப ரொம்ப தீர்க்கமா நம்பினாரு. ஆனா அதே சமயத்துல எரவாடா சிறையில் இருந்த காந்தி தனி தொகுதிகள் வந்துச்சு அப்படின்னா இந்து சமூகம் ரெண்டா பிளவுபற்றும், தீண்டாமை ஒழிப்பு சாத்தியம் இல்லாம போயிடும் அப்படின்றத சொன்னதோடு மட்டும் இல்லாம 1932 செப்டம்பர் 20 சாகும் வரை நான் உண்ணாவிரதம் இருக்க போறேன் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணாரு. ஒரு பக்கம் தன்னுடைய சொந்த மக்களுடைய அரசியல் உரிமை, இன்னொரு பக்கம் காந்தியுடைய உயிர். அம்பேத்கருக்கு ரொம்ப ரொம்ப தர்ம சங்கடமான சூழலா இருந்துச்சு. ஒருவேளை காந்தியோட உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாடு முழுக்க இருக்கக்கூடிய தலித் மக்கள் மீது வன்முறை அப்படின்றது கட்டவிழ்த்து விடப்படும் அப்படின்னு பயந்த அம்பேத்கர் கடைசியா கொஞ்சம் இறங்கி வந்தார். 1932 செப்டம்பர் 24 அம்பேத்கருக்கும் காந்திக்கும் இடையில அந்த புகழ்பெற்ற பூனா ஒப்பந்தம் அப்படின்றது கையெழுத்தாச்சு. அதன்படி தனி தொகுதி முறை அப்படின்றது ரத்து செய்யப்பட்டு மாகாண சட்டமன்றங்கள்லையும் மத்திய நாடாளுமன்றத்திலையும் ஒடுக்கப்பட்டவங்களுக்காக சில இடங்கள் அப்படின்றது ஒதுக்கப்பட்டுச்சு. ஆனாலும் பின்னாடி இதுக்காக அம்பேத்கர் ரொம்பவும் வருத்தப்பட்டார். வாட் காங்கிரஸ் அண்ட் காந்தி டிட் ஃபார் தலித்ஸ் அப்படின்ற அவருடைய புகழ்பெற்ற புத்தகத்துல தனது வேதனையை பல தடவை அவரு வலியுறுத்தி இருக்கிறாரு, அதை பதிவும் செஞ்சிருக்கிறாரு.